ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ரெண்டாக நட்டு வச்ச புதினா காம்பெல்லாம் 2 நாள் விழுந்த மழையில் அழகாக துளிர் விட்டு வந்துருச்சு. கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருந்த சாரல் மழையில் காஞ்சி போயிருந்த கருவேப்பிலை குச்சியில் கூட அழகாக துளிர் வந்துருச்சு. இந்த சில் கிளைமேட்டுக்கு நம்ம வீட்டிலேருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான புதினா இலை வச்சு சூப்பராக ஒரு தக்காளி சாப்பாடு தான் மதியம் செய்ய போகிறேன். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கனால ஆனியன் ரைத்தா வைக்காமல் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஜாரில் இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா இதெல்லாம் ஒரு சுற்று விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு குறைப்பாக அரைச்சிட்டு வதக்கி விட்டு பண்ணும்போது சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை பேஸாக வச்சு கிரேவி பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரீசரில் 1 hour வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தோலெல்லாம் எடுத்தோன்னா அது ஈஸியாக கலண்டு வந்துடும். கிரேவி சாதம்லாம் செய்யும்போது தக்காளி வந்து அரைச்சி விடாமல் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு தோலை பீல் பண்ணி எடுத்துட்டு நம்ம வதக்கி விட்டோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சுட சுட நல்ல அரோமாவோட சூப்பராக தக்காளி சாதம் உதிராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பாயில்டு எக்கு, கத்திரிக்காவை வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஹாஃப் குக் பண்ணி அதுக்கப்புறமா மிளகாய் பொடி ஆட் பண்ணி இந்த மாதிரி தோசை தவாவில் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.